இந்த வாட்ச் தான் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதான் புது வாட்ச் வாங்கி தரணும்னு தோணுச்சு. இந்த வாட்ச் பழசா இருந்தாலும் நேரத்தை சரியா தானே காட்டுது. அது சரிதான், இருந்தாலும் ஏடா நீ வேலைக்கு போய் எத்தனை மாசம் ஆகுது? 1 மாசம் ஆச்சு. 1 மாசம் சம்பளத்தை வாங்கிட்டு ஆடாத ஆட்டம்லாம் அடிக்கிறேன். வாங்கின சம்பளத்தை பூரா இப்படி கிஃப்ட் வாங்கி செலவழிச்சீங்கடா. குடும்ப செலவுக்கு ஏடா பண்ணுது? பாத்துக்கிறேன். கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியாடா. உன்னை நம்பி 10 லட்சம் ரூபாய் அந்த பிள்ளை லோன் வாங்கி கொடுத்துருக்கா. இப்படி செலவழிச்சுக்கிறதா இப்ப அதெல்லாம் கட்டுவேன். கட்டிக்கிறேன். கட்டிக்கலாம்டா எப்படி? அதுக்காக அதை விட்டு நீ தான் பாத்துக்கணும்னு சொல்ல வரலடா. அடுத்து உன்னைய பாத்துக்கிறதுக்காக உனக்கு செலவு காசு வேணும். ஆனா அடுத்த நிமிஷமே இப்படி செலவழிச்சு பழனில உன் வாழ்க்கை இடத்துக்காக நீ வாழ்க்கை எப்படி ஓட்டுவ? எல்லாமே நான் பாத்துக்கிறேன். ஏடா நீ வேலை வைக்கிற ஆபீஸ்ல ஆவாவே மொத்த குடும்பத்துக்கு கிஃப்ட் வாங்கி தரணும். அதனால உனக்கு மட்டும் செலவு ஜாஸ்தியா வரும்னு நினைச்சுக்கிட்டு ஒருவேளை 10 நாளைக்கு கூட சம்பளம் தரலாம்னு முடிவிட்டாங்களோ இல்ல நீ வர சிரமத்தை பார்த்துட்டு தினமும் உனக்கு சம்பளம் கொடுக்க போறாங்க. நான் வச்சுக்கடா மீதி இருக்க 30 நாள் நீ ஓட்டணும். நீங்க ஏதோ ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கா, வாங்கிக்கோங்க. சரி நம்ம வீடா இருக்க போய் இவனுக்கு சாப்பாடு செலவு மத்த செலவுலாம் இல்ல. ஒருவேளை இவங்க 2 பேரும் தனியா இருந்தாங்கன்னா இந்த செலவுல இவன் தானே பாக்கணும். வாங்குற சம்பளத்துல இப்படி ஒரே நாள் செலவழிச்சிருந்தா அந்த மாதிரி இருந்தா எப்படி குடும்பத்தை சமாளிப்பேன்? கொஞ்சமாவது குடும்ப பொறுப்பு வேணா. சாப்பாடு போடுறத சொல்லி காமிக்கிறீங்களா? நினைச்சேன் நீ இப்படித்தான் வச்சு போய் எனக்கு நல்லா தெரியும். நான் சொன்ன விஷயத்துல அது மட்டும் தான் உனக்கு புரிஞ்சாங்க. நல்லது புரியல. 4 காசு கைக்கு வரதெல்லாம் கடவுள் செயல். அந்த மாதிரி வர பணத்தை எப்படி சேமிச்சு வைக்கணும், எப்படி பாதுகாத்து வைக்கணும் அப்படி எல்லாம் ஒரு மனுஷன் யோசிச்சு பார்க்கணும். அதை விட்டுட்டு காசு வந்தோடனே உடனே செலவழிக்கணும் யோசிக்க கூடாது. இது பாருங்க, அறிவுரை சொல்றதெல்லாம் நாளைக்கு சொல்லிக்கலாமே, இன்னைக்கே இதுக்கு சொல்லணும். இது பாருங்க, அந்த வாட்சை வாங்கிக்கோங்க. எனக்கு அதெல்லாம் வேணாம். முகமதி வசிக்குது, வா சாப்பாடு எடுத்து வை. மாத்திரை சாப்பிடு. இது பாரு, நீ தப்பா நினைக்காத. அவருக்கும் சந்தோஷமா தான் இருக்கும்டா. அடுத்த மாசம் நீ என்ன செய்ய போறேன்னு நினைச்சுதாண்டா அப்படி அதே மாதிரி நீங்க வந்து காப்பாற்றுவீங்க நம்பிக்கை இருக்கு. நன்றி.